ஒர்க் அவுட் பண்ணி 2-3 நாள் ஆச்சு. அதுக்கு சேர்த்து வச்ச மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு ஆசையாக இருக்கா? இல்லை பயங்கரமாக ஒரு டிஷ் எனக்கு பிடிச்சி பிரியாணி மாதிரி நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாமே அப்படின்னு ஆசையாக இருக்கா? தென் திஸ் இஸ் த ஒர்க் அவுட் ஃபார் யூ. இதை கண்டுபிடிச்சது வந்து கௌதம். இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. ஸோ இதெல்லாம் என் கிளையண்ட்டுக்கு மட்டும்தான். பட் இன்னைக்கு என் கூட சேர்ந்து பண்ண போகிறாரு. முக்கியமாக வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் நீங்கள் அவரை டேக் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். பிகாஸ் அவரும் நானும் சேர்ந்து ஒரே ஒரு ரவுண்ட் தான் இப்போ உங்கள் முன்னாடி பண்ண போகிறோம். ஏன்னா எங்கள் பாடி அதுக்கு மேலே தாங்காது, ஏற்கனவே நிறையா ஒர்க் அவுட். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு 4 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு 4 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக தெரியுறப்ப ப்ராப்ளி மெதுவாக 5-6லேருந்து ஒரு 8 வரைக்கும் போகலாம். மேக்ஸிமம் 8 should be fine. 8க்கு மேலே நீங்கள் வந்து டயர்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னா யூ ஆர் சம்திங் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் இது. இட்ஸ் கால்ட் அ ஹிட் ஒர்க் அவுட், high intensity interval training, which means cardio and strength is combined, full body workout. So என்னோட ஃபேவரட் எங்கேயாவது வந்து ஒரு வெளியூருக்கு போகும்பொழுது ஒரு ஹோட்டலில் இருக்கும்பொழுது எக்யூப்மெண்ட்டே இல்லாமல் நான் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணணும் இருக்கிற அரை மணி நேரம் டைமில் அப்படின்னா இந்த ஒரு ஒர்க் அவுட் தான் நான் பண்ணுவேன். we going to start with it now. ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு டைமர் வைக்க போகிறேன். ஸோ 20 செகண்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், 10 செகண்ட்ஸ் பிரேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோல் சர்க்யூட்டை ஒரு 4 to 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நாங்கள் ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம். பட் நாங்கள் ஒரு வாட்டி தான் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ I'm going to start the timer in 3 seconds. Right. So first is glute bridge. Yeah. Okay. Yeah. On the floor. 1, 2. Break for 10 seconds. And next one we're doing crawl plank. Okay. Wow. Next வந்து lateral shuffle. Oh shit. ஸோ மெதுவாக ஸ்குவாட் பண்ணிட்டு சைடில் ஓட போகிறோம். ஸோ and 10 seconds break. Next வந்து wall sit நினைக்கிறேன். Wall, single leg wall. Half burpee, start. Oh shit. Core tight. Oh my god. How does it feel? Starts to burn. Oh shit, I already did that once. You know, இது நான் பண்ணுறது இல்லை. I know. Only for clients. Other leg? Break. 10 seconds. Last exercise. You can do it. And start. We are done, seriously. ஆனால் ஒரு செட் தான் முடிச்சிருக்கோம். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க பார்த்து. இன்னும் வந்து இந்த மாதிரி ஒரு 4ஆவது பண்ணி ஆகணும் மினிமம். பட் நாங்கள் பண்ண போகிறதில்ல. டைம் இல்லை, வீடியோ டைம் இல்லை. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து நிறைய சாப்பிட்டாச்சு அப்படிங்கும்பொழுது கில்ட்டியாக இருக்கிறவங்க வந்து பட்னி கிடப்பாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடாம இருப்பாங்க. நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு பிடிச்ச விஷயம் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நல்லா ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. பிடிச்ச விஷயத்தை சாப்பிட்றதுக்கு, ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றதுக்கு அடுத்து உங்களுக்காக ஒரு ரெசிபி வீடியோ. எனக்கு வந்து இந்த ரேப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறையா வந்து ரோட் சைட்லாம் பார்ப்போம்ல, சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு கொடுப்பாங்க. இட்ஸ் கால்டு வாட்? கட்டி ரோல். அந்த மாதிரி விஷயம் வந்து ஈஸி டு ஹேவ், ஈஸி டு பைட், இட்ஸ் வெரி ஃபில்லிங். அண்ட் வந்து இந்த பிளேட்டு மேலே போட்டு கையை பிசைஞ்சு ஃபோக்கை யூஸ் பண்ணி நைஃப் யூஸ் பண்ணி இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக சாப்பிட்டு போயிடலாம்.
அதுலேயே வந்து ஹெல்த்தியாக ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது he suggested the paneer and spinach lettuce wraps. லெட்டஸ் அப்படிங்கும்பொழுது வந்து அதில் எந்த கார்ப்ஸுமே கிடையாது. இட்ஸ் அகெயின் அ வெஜிடபிள். உள்ளே போடுறதும் வந்து வெறும் பன்னீர் அண்ட் ஸ்பினச் மட்டும்தான். இன்றைக்கி இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்ரீராம் சொல்ல போகிறாரு. இது என்ன ஸ்டைல்னு சொல்லலாம்? இது இந்தியன் ஸ்டைலில் பண்ணுறோம் நம்ம. பேசிக்காக க்ளூட்டன் இருக்க மைதா இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி லெட்டஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. ஸோ இதில் வந்து பன்னீர் பதிலாக நான் டோஃபு போட்டேன்னா இட்ஸ் ஆல்சோ வீகன் அண்ட் இட்ஸ் gluten free. இட்ஸ் வெரி ஹெல்தி. லெட்ஸ் பிகின் வித் இட். அதில் பன்னீர் 100 கிராம்ஸ் இருக்குது, ரெட் சில்லி பவுடர் 5 கிராம், ஒரு 3 கிராம் கரம் மசாலா, 2 to 3 கிராம் சால்ட் வித் half a lime. Okay. So nice. இந்த பன்னீர்ல இருக்கிற ஸ்பைசஸ் தான் வந்து மொத்தமா இட்ஸ் கிவிங் த ஃப்ளேவர். யா. ஸோ லெட்டஸ் வந்து இட்ஸ் plain, I can feel it. பட் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கோட சேர்ந்து சாப்பிடும்போது it gives the completeness. It's very very nice. And as you saw, it's very simple to make. அதனால் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.